two identical strike rods of materials are welded into an as shown in figure. இந்த படத்துல காட்டின மாதிரி ஒரு ராட் இருக்குன்னு சொல்றான். 20 calorie of heat flows through heat in 4 minutes. இந்த ஃபர்ஸ்ட் 1 நம்பர் ஃபிகர்ல தனியா கூட இங்க வரையணும். ரெண்டு ராட் இருக்கு. இது வந்து சீரியஸ் காம்பினேஷன். நம்ம வந்து ரெசிஸ்டர்ல பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், இங்கே 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். இங்கேருந்து இங்கே தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஏன்னா ஹையர் டெம்பரேச்சர் லோவர் டெம்பரேச்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நடக்கும். இப்போ வெல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஐடென்டிக்கல் ரோட், ரெண்டுமே ஒரே ரோடு தானே, 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ரைட் ரோட். ஓகே, இப்போ ஒருவேளை இந்த ராடை வந்து நம்ம பேரலா அரேஞ்ச் பண்ணோம்னா, இதை வந்து நான் பேரலா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ரோடை வந்து நான் பேரலி அரேஞ்ச் பண்ண ரோடு. The amount of heat will flow through the rod. Same amount of heat flow through the rod. இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஆச்சோ அதே அமௌண்ட் இங்கே ஹீட் ஃப்ளோ ஆகுது. பட் இங்கே வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த சீரியஸ் காம்பினேஷன், திஸ் இஸ் அ சீரியஸ் காம்பினேஷன், இது வந்து பேரலல். ஃபார் அ சீரியஸ் காம்பினேஷன் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 4 minutes எடுத்துக்குது. பேரலல் காம்பினேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இது வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் ஒரு மெத்தடு வேணாம், ஒரே மெத்தடை கொண்டு போய்க்கோங்க, ஏன்னா இது ஈஸியான மெத்தட். ஓகே, we know that formula Q by T, heat transfer rate, is equal to Ka into del T divided by L. Del T divided by L by Ka. This quantity L by Ka is known as the resistance. இங்கே தான் கீ பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் நாங்கள் படிக்கிறோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு del T by R. Here we know that temperature is proportional to R. ரெண்டுமே டினாமினேட்டர் இருக்கா? ஸோ டெம்பரேச்சர், sorry for the mistake, time is proportional to the resistance. இதுதான் ஃபர்ஸ்ட் கீ. இப்போ வந்து உங்களுக்கு சீரியஸ் காம்பினேஷனுக்கு டைம் கொடுத்துட்டான், பேரலல் காம்பினேஷனுக்கு டைம் தெரியல. ஸோ ஃபார் சீரியஸ் காம்பினேஷன், டைம் ஃபார் சீரியஸ் காம்பினேஷன் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரியஸ் காம்பினேஷன். டைம் ஃபார் பேரலல் காம்பினேஷன் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் காம்பினேஷன். தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு டிபி தானே வேணும், அதனால ஈக்குவேஷன் 2 பை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். டி பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி பை ஆர்எஸ், பேரலல் காம்பினேஷன் பை சீரியஸ் காம்பினேஷன். இப்போ ஆர்பி வேல்யூவும் ஆர்எஸ் வேல்யூவும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லிட்டா, 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ரைக் ராட்ஸ்ன்னு சொல்கிறேன். ரெண்டுமே ஒரே ராடு, சேம் மெட்டல். இப்போ ரெண்டுக்குமே ஒரே கே தான் இருக்க போது, ஒரே எல்லு தான் இருக்க போகுது. So for a series combination, resistance equal to R1 plus R2. நம்ம சர்க்யூட் தியரியில் படித்ததான். இப்போ வந்து இது ஒரு மெட்டலு, சேம் மெட்டீரியல் வெல்டு பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் டேர்ம், இது இஸ் R1, திஸ் இஸ் R2. இப்போ இதுவும் ரெண்டும் ஒரே மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், R1 is equal to R2 செய்யலாம். That is equal to R. For series combination, R plus R given by 2R. What is a parallel combination? Parallel combination என்ன formula? R1 R2 divided by R1 plus R2. சர்க்யூட் தியரியில் படிச்சதான். R1 is equal to R2, that is equal to R. So R into R divided by R plus R. It is given by R square by 2R. Solve பண்ணிங்கன்னா R by 2. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணினா என்ன பண்ணணும்னா டைம் டேக்கன் ஃபார் பேரலல் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிடலாம். RP by RS into time taken of series combination. RP ஓட வேல்யூ எவ்வளோ? R by 2. RS ஓட வேல்யூ எவ்வளோ? 2R. PS அப்படியே வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. R by 2
1/2. R cancel. Time taken for a series combination எவ்வளோ? 4 seconds. Sorry, 4 minutes. Time taken for series combination is 4 minutes. Here also 2 into 2, 4. All are cancelled. You get 1 minute. So answer எவ்வளோ? 1 minute.